சார் மோஸ்ட்லி எல்லா கடையும் முடிஞ்சிச்சு. இன்னும் 2 கடை தான் பாக்கி இருக்குது. அதையும் முடிச்சு நான் உங்களுக்கு ஈவினிங் ரிப்போர்ட் பண்ணுறேன் சார். ஓகே. உங்கள் கடை பேர் என்ன? ஒய்பி மளிகை ஸ்டோர் சார். எத்தனை வருஷமாக கடை நடத்திக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 10 வருஷமாக நடத்திட்டு இருக்கேங்க சார். அப்புறம் இந்த கவர்மெண்ட் தடை பண்ண பிளாஸ்டிக் கவரு, வாட்டர் பேக்கெட்டு, கப்பு இதெல்லாம் நீங்கள் என்ன விற்கிறீங்களாமே, அப்படியா? ஐயோ சார், அதெல்லாம் நான் இங்கே விற்கிறது இல்லை சார். 1ஆம் தேதியிலேருந்து அதை நாங்களும் ஸ்டாப் பண்ணிட்டோம் சார். சார் ஜூஸும் லேஸும் சாப்பிடுங்க சார். தேங்க்யூ சார். நான் கடைக்கு வரவங்கிட்ட கூட நீங்கள் வரும்போது பையை எடுத்துகிட்டு வந்துடுங்கன்னு சொல்லுவேன் சார். சூப்பருங்க. ஆனால் அப்படி இருந்தும் பல பேர் இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த தடை பண்ண பிளாஸ்டிக் பொருள்னால கேன்சரையே ஒழிக்க முடியும்னா பாருங்களேன். அப்படிங்களா? ஆமாங்க, கவர்மெண்ட் ஒன்றும் சும்மாலாம் அந்த ரூல்ஸை போடலைங்க. ஆனால் அதெல்லாம் அந்த மக்களுக்கு எங்கே தெரியுது? ஹலோ, சொல்லுங்கள் சார். அது 1 செகண்ட் சார், பேசிட்டு வந்துடுறேன். ஐயோ, இவனா? இவன் ஏன் நேரத்தில் கடைக்கு வரான்? எப்படி இருக்கீங்க? வா செந்தில், என்ன ஒரு வாரமாக ஆளே காணோம்? மலைக்கு பிறந்தனே, இன்னைக்கு காலையில் தானே வந்தேன். இந்தாங்க ஒரு சிகரெட் ஒன்று கொடுங்க. ஏண்டா இப்போதான் வந்தா அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டியா? இதெல்லாம் அடித்து 1 மாதம் ஆச்சுண்ணே. நீ வேற அப்புறம் 2 கிளாஸு, 4 வாட்டர் பாக்கெட்டு, இந்த 10 ரூபா சிப்ஸ் பாக்கெட்டு 3, இதெல்லாத்தையும் ஒரு கவரில் போயிட்டுண்ணே. நான் அந்த சரக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். டே இப்போ இதெல்லாம் இங்கே விற்கிறது இல்லைடா. கவர்மெண்ட் தடை பண்ணி 4 நாள் ஆச்சுடா. என்னண்ணே சொல்ல, தடை பண்ணிட்டாங்களா? ஏண்ணே? ஆமாண்டா, இந்த பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணுறதுனால பெரிய பாதிப்பெல்லாம் வருதாண்டா. ஏன் இதனால் கேன்சர் கூட வருமாண்டா? எது கேன்சரா? ஏண்ணே இந்த தம்மு தண்ணி இதெல்லாத்தையும் விடவோண்ணே, அதில் கேன்சர் வரப்போகுது. ஏதோண்ணே நாட்டுக்கு நல்லது நடந்தால் சரிண்ணே. ஆமாண்ணே, இப்போ நாங்கள் வாட்டர் பாக்கெட்டுக்கும் சைடிஸ்க்கு என்னென்ன பண்ணுறது? ஏன்டா, இந்த ஸ்ப்ரைட் இருக்குது, லேஸ் இருக்குது, இதை வச்சு என்ஜாய் பண்ணுங்கடா. எது இதுலையா? ஏண்ணே 5 ரூபா பாக்கெட்னா உள்ள 4 தான் இருக்கும், அதில் 2 உடஞ்சி வேறு இருக்கும். இதில் போய் எப்படின்னா? ஆமாண்ணே, இதெல்லாம் பிளாஸ்டிக் கவர் தானே, இதெல்லாம் என்ன தடை பண்ணலை? இது வேற அது வேற செஞ்சில். எவனே சொன்னா எல்லாம் ஒரே கவர் தானே? ஏன்னா நீ வேற. அப்படியாடா? அது சம்மந்தமாக தான் ஆஃபீஸரே வந்திருக்காரு, நீயே கேளு. என்னப்பா சார், இந்த பிளாஸ்டிக் கவர்லாம் தடை பண்ணிங்களே, அதனே சார் லோக்கல் ப்ராடக்ட் கவர் மட்டும் தடை பண்ணிவிட்டு இந்த லேஸ் பாக்கெட்டு, இந்த பிஸ்கட் பாக்கெட்டு, இந்த நூடுல்ஸ் பாக்கெட்டு, இந்த ஷாம்பு பாக்கெட்டுன்னு இந்த கார்பரேட் பொருளோட கவரை மட்டும் தடை பண்ணலையே, அது ஏன் சார்? தம்பி, புரியாமல் பேசாதப்பா. நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணி தூக்கி எறிகிறீங்களே, அந்த பொருளுக்கு மட்டும் தான் தடை பண்ணியிருக்கோம், புரியுதா? சார் இதை மட்டும் என்ன சார், நாங்கள் யூஸ் பண்ணிட்டு என்ன பேங்க்லையா போட போகிறோம்? இதையும் நாங்கள் தூக்கி தானே சார் போட போகிறோம். அப்போ எல்லாம் ஒன்று தானே சார். அப்போ ஏன் சார் இன்னும் இதை மட்டும் தடை பண்ணலை? தம்பி, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். உன்கிட்ட சொல்லணும் அவசியம் எனக்கு கிடையாது, புரியுதா? சார் கேட்க வேண்டியது என்னோட கடமை சார். இப்போ நீங்கள் தடை பண்ணீங்களே, அந்த கவரை கூட நம்ம ரீசைக்கிள் பண்ணிடலாம் சார். ஆனால் இந்த மாதிரி கவர்லாம் நம்ம எப்போவுமே ரீசைக்கிள் பண்ண முடியாத கவர் சார். அப்போ ஏன் சார் இன்னும் இதை மட்டும் தடை பண்ணலை? டேய் விட்டா, நீ என்ன ரொம்ப ஓவராக பேசுகிறா? நான் யார் தெரியுமா? இந்த வராரு. டேய் செந்தில், சும்மா இருடா, அவர் பெரிய ஆஃபீஸர்ரா, உனக்கு தான் பிரச்சனை வந்துட போதுடா. ஐயோ சார், சாரி சார், நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன் சார். கவர்மெண்ட்டுக்கு தெரியாது எது நல்லது கேட்டதுன்னு. ரூல்ஸ் போட்டால் ஃபாலோ பண்ணுறது தான் வேலை. அதோட கேள்விலாம் கேட்கக்கூடாது, புரியுதா? ஓகே சார், புரிஞ்சுது சார். அண்ணா அந்த ஃபைல் எடுங்கண்ணா. டேய் செந்தில், இந்த ஜூஸ் அவர்கிட்ட குடுறா. சார் இங்கே நம்ம கேள்வி கேட்டால் இது தாங்க நிலமை. அண்ணா தலை வலிக்குது, மாத்திரை கொஞ்சம் எடுங்க. இப்போ தடை பண்ண பிளாஸ்டிக் கவரை விட ரொம்ப கொடுமையானது இந்த கார்ப்பரேட் பொருளோட பிளாஸ்டிக் கவர் தாங்க. அதை விட கொடுமையானது அவங்க தயாரிக்கிற பொருட்கள். இதெல்லாம் மற்ற நாட்டில் தடையே பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம நாட்டில் இதையெல்லாம் ஒழிக்கவே முடியாது. ஆனால் தடுக்கலாம். அதுக்கு ஒரே வழி நம்ம அந்த கார்ப்பரேட் பொருளை வாங்காமல் இருக்கிறது தான். நீங்கள் பெரிய பெரிய மால், சூப்பர் மார்க்கெட்டுன்னு போய் பொருளை வாங்குறதை விட உங்கள் ஊரில் இருக்கிற நாட்டு மருந்து கடைங்க, மார்க்கெட்டு, சந்தைன்னு போய் பொருளை வாங்குங்க. நாமளும் நல்லா இருப்போம், நாடும் நல்லா இருக்கும்.